அறிநீர்மையில் எத்தும் அவர் அறியும் அறிவு அருளி. இடும்பாவனம் சொல்றாரு, எல்லாத்துக்கும் நினைக்கக்கூடிய நினைப்பா சாமி இருக்கணுமா. ஒருத்தர் நினைப்பு வருதுன்னா அந்த நினைப்பா இருக்கிறதே சாமியால தான் முடியுதான். அதான் நினையும் நினைவாகிங்கிறாரு. இவர் அதை நினைச்சாரு, அவர் இதை நினைச்சாரு, சாமி கும்பிட நினைச்சாரு, அடியாத வணங்க நினைச்சாரு, திருவுது பண்ண நினைச்சாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். அந்த நினைப்பே சாமி தான் ஆகணுமா, ஆகாட்டி நினைப்பே வராது அந்த உயிருக்கு. நினையும் நினைவாகிங்கிறார். நினையும் நினைவாகி சொல்ற பாருங்க. அடுத்தது அவரவருக்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி பக்குவம். அறி நீர்மையில் ஏத்தும் அவருக்கு அறியும் அறிவு அருளி. இந்த முனிவருக்காக ஒரு மேற்கோள் போட்டிருக்காங்க ஐயா. இந்த முனிவர் அவர் அறிந்தவர் தானே, யாவும் அறிந்தவராலே அறிய முடியாத அளவுக்கு இருக்கிறவா, அவருக்கும் அந்த அறிவை கொடுக்குறாரு. அறியும் அறிவை அருளி. அதுக்காக இந்த விளக்கம். இனி கவனிங்க. வென்ற பெருளியார் செய் விழுத்தவம். செய் விழுத்தவன் பேரு. விழுத்தவனா மேலான தவம் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் தூய மாதவம். தூய மாதவம். அதனாலதான் பேரொளி வரும். இதோட கலக்க கூடாது. இதோட அந்த கலக்காம இருக்கிறது எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? திருநீர் தான். திருநீர் எல்லாத்தையும் கலக்காம கலங்கம் இல்லாம இருப்பது திருநீர். ஆதி பராசக்தியின் திருவுருவம், அது அருட்சக்தியின் திருவுரு அடையாளமாக விளங்குவது திருநீர். அருட்சக்தியின் திருவுரு அடையாளமாக விளங்குவது எது? திருநீர். அது அழிவே கிடையாது. எதுக்கு? திருநீருக்கு. சாமிக்கு எப்படி அழிவு கிடையாதோ அது கூட திருநீருக்கு அழிவு கிடையாது. அனாதி காலம் தொட்டு திருநீர் இருக்கு. அது ஆதி விபூதியின் பேரு, அனாதி விபூதியும் ரெண்டு பேரும் உண்டு. ஆதி விபூதி, அனாதி விபூதி. ஆதி விபூதினா உலகம் முழுக்க சம்காரம் பண்ணி அதுல எஞ்சி இருக்கிற அந்த பொடியை தம்முடைய திருமேனியில தாங்குதல், அது பேரு ஆதி விபூதியின் பேரு. சாமியுடைய தடலார் திருமேனியில, ஜோதி திருமேனியில பூத்துக்கொண்டே இருக்கும், அது பேரு அனாதி விபூதியின் பேரு. விபூதி ரெண்டு இருக்கு, ஆதி விபூதி, அனாதி விபூதி என்று இருக்கு. ரெண்டு இதுக்கு ரெண்டுமே தேவாரா சான்றா இருக்கு. நமக்கு எல்லாத்துலயும் தமிழ் அப்படியே அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த பெருமக்கள். ஆகவே வென்ற பேரொழியாசை விழுத்தவம், மேலான தவத்தினாலே அவர் பேரொழியாக விளங்கினார். இப்போ தவம் செய்யறவங்க மேலான தவமாக செய்யணும். ஏதோ எந்த பற்று இருக்கக்கூடாது. தவத்துக்கு அடிப்படை பற்று வச்சுட்டே இருந்தால் தவமே ஆகாது. நம்ம தவமாக கிடந்து பெற்றேன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? எனக்கு பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், ஒரே குறிக்கோளாக அதே நினைவாக இருந்து உன்னை தவம் கிடந்து பெற்றேன், வரமாக பெற்றேன் அப்படி சொல்றாங்களா. அது போல தவத்துக்கு இந்த பற்று இருக்கக்கூடாது. அதுதான் தவத்துக்கு இலக்கணம். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, நமக்கு அந்த வழியில் செய்ய முடியாது. நம்ம சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடிப்பேடுதல் தவமே என்று சொல்லி பாடி நம்ம அந்த அருளை வாங்கிடுறோம். சம்பந்தர் தமிழ் வல்லவர் அடிப்பேடுதல். நேரடியாக ஒரு தமிழ் படிக்கிறத விட படிக்கிறவங்க திருப்படி வணங்கினாலே போதுங்கிறார். அதுவே தவமா. அது மலபாடி தலையினால் வணங்க தவமாமே. மலபாடிய தலையினால் வணங்கின தவம். பொங்கு மாதவன் சொல்றாரு அந்த மலபாடி திருத்தலம். அவளை என்றும் புவியோருக்கு வரமளிக்கும் மலபாடி வைரத்தூனே என்று நான் அரட்டி நெய்கின்றேனேங்கிறாரு. என்னைக்கு போனாலும் வரம் கொடுப்பாராம் மலபாடி. என்ன சாமி வரம் கொடுப்ப நீ? அது சரிதான், என்கிட்ட தவமே இல்லையே. கடையில் வந்தால் சாப்பாடு கிடைக்கும், என்கிட்ட காசு இல்லையே. கடையில் வந்தால் நகை கிடைக்கும், என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ வரம் கொடுப்ப, வரம் வாங்குறதுக்கு தவம் வேணுமே, தவம் இல்லாமல் இப்படியே வரத்தை வாங்குறது அப்படின்னு நம்ம ஆலவாய் சிந்திலேயே ஒரு கேள்வி கேட்டார். ஏன்பா ஆலவாய் சிந்தில் வருத்தப்படுற? கவனிங்க, விஷயத்தை சொல்ற சாமி. வரத்துக்கு தவம் தானே வேணும். நீ மலபாடிய தலை சாய்த்து வணங்கினாலே அதுவே தவமா மாறிடும். அதுவே தவமா மாறிடும். அப்ப வரத்தை சாமி இயல்பா கொடுப்பான். வரத்தை சாமி இயல்பா கொடுப்பான். பொங்கு மாதவங்கிறார். பொங்கு மாதவம் அவ்வளவு அற்புதமான தலம். இது மலபாடி போன திருமணம் உடனே நடக்கும். அங்க சுந்தரமூர்த்தி நாராயண பெருமான், செந்தமிழ் சுந்தர பெருமான் திருமண கோலத்தில் இருப்பார். நந்தியம் பெருமான் திருமண கோலத்தில் இருப்பார். இவர் சமய ஆச்சாரியார், அவர் சந்தான ஆச்சாரியார். அவர் சமயக்குறவர், அவர் சந்தான குறவர் முதல்வர். அவர் நந்தியம் பெருமான். விநாயகர் பெருமான் திருமண கோலத்தில் இருப்பார். சாமி அம்பாள் திருமண கோலத்தில் இருப்பாங்க. எங்க? திருமழவாடி திருத்தலம். இங்கே எப்படி திருமண விசேஷம் சிறப்பு. திருமணங்கள் எப்படி திருமண தடைகளை நீக்கி, புரியுதா, திருமண தடைகள் நீக்கி விரைந்து வீட்டுக்கு போகாட்டி வர வந்துடும். கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு பதியம் பாடிட்டு மருகல் பெருமானே, அம்மையப்பா, வண்டார் குழலி அம்மா, ரத்னகிரீஸ்வரா, மாணிக்கவண்ணா அப்படி
அப்படி வணங்கி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா 2 ஜாதகம் வந்துருக்கு. பார்த்தோன்னா எத்தனை பொருத்தம்? 25 பொருத்தம் இருக்கும். 12 பொருத்தம் 25 பொருத்தம். என்ன நினைக்கிறீங்க? மாசத்தோட சண்டே வராது. அந்த பொருத்தத்தை சொல்றேன். சரி எப்படி இருப்பாங்க? சௌக்கியமா இருப்பாங்க. நம்ம சேர்த்து டபுளா வச்சுக்குவோம். 12 பொருத்தத்தை டபுளா வச்சுக்கோமே. ஏன்னா இவரு கோயில் கூப்பிட்டா காட்டி என் அம்மா கிளம்பி நிற்கும். அப்போ டபுள் பொருத்தம் தானே. இவர் பொங்கல் வையின்னு சொல்ல காட்டி பொங்கலை வச்சு காத்து நிற்கும். டபுள் பொருத்தம். எங்க வந்துட்டு போனா? திருமருகல்ல வந்து வழிபட்டு கொண்டு போனா அவங்களுக்கு என்ன நடக்கும்? திருமணம். கல்யாணம் ஆனவங்களுக்கு அல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்யாணம் ஆகும் சந்தோஷப்படக்கூடாது இன்னொரு கல்யாணத்துக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே பட்டப்பாடு கேட்டால் தனியாக லிஸ்ட் எடுத்துக்கிட்டா தெரியும். ஆனால் இப்படி தனியாக கேட்டோம் வச்சுக்கலேன், புலம்பி தள்ளிடுவா. இதை கட்டிக்கிட்டதுக்கு ஐயோ அப்படிம்பா. பல பேருக்கு தெரியும். வீட்டை விட்டு நகர விட மாட்டேங்குது, போனா வர விட மாட்டேங்குது வீட்டுக்கு, அப்படிலாம் பேசுவான். பல பேர் தான் எடுத்து பார்க்கலாம். அதாவது இந்த குழந்தைங்களாம் பச்சை வெட்டியை கட்டிட்டு இப்போ முருகப்பெருமான் வேண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் பச்சை வெட்டியை கட்டிட்டு எதிர்காலத்தில் இந்த கல்யாணங்கிற அந்த கன்றாவி என்ன அப்படின்ட்டு. ஆனால் பயப்பட வேண்டாம். இப்போயே வணங்கி வணங்கி உரிய காலத்தில் நல்லபடியாக நடக்கும். இந்த உரிய காலம் இருக்கல அந்த காலத்தில் நடக்கும். 25 வயசு 35 வயசு 45 வயசுல பொண்ணு பார்த்துருக்கக்கூடாது. எத்தனை வயசுல அந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு பல இடங்களில். கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் உரிய காலத்தில். மணிகண்டங்க டக்கு டக்குன்னு வரும்போது எங்கன்னு பாருங்க. அடுத்தது நம்ம செந்திலையாவது தாலி எடுத்து கொடுப்பாரு. ஆனால் தனியாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க, கணவன் மனைவி எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி சேந்தியப்பாக்கு வள்ளியம்மான் மாதிரி ஒரு அம்மா வர போகிறாங்க. விழுத்தவம். அப்போ அந்த விழுத்தவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலான தவம். விழு அப்படின்னா மேலு, விழுப்பொருள் என்பார். என்ன சொல்ல? விழுப்பொருளும்பார். அதே மாதிரி இங்கே விழுத்தவம் மேலான தவம். நன்றி கேட்க விரும்பும் நசையினோம். ரொம்ப தெரியுது. நல்ல விடயங்களை நல்ல செய்திகளை உடனே கேட்கணும். காலம் தாழ்த்தக்கூடாது. ஏன்னா புத்தி மாறிட்டே இருக்கும். செல்ல வாங்கவா இல்லை கோயம்புத்தூர் போகவா, குளிர்காலமாக இருக்கு கொஞ்சம் அங்கிட்டு போகாமல் இங்கிட்டு போகாமல் மாறி மாறி புத்தி மாறிட்டே இருக்கும். நல்ல புத்தி இருக்கும் போதே என்ன செய்யணும்? புராணத்தை கேட்டணும். அதெல்லாம் சொல்றாரு. சொல்ற மனம் மாறிட்டே இருக்கும். மனம் மாறிட்டே இருக்கும். நினைக்கும் மறக்கும். மறக்கும் மனத்தினை மாற்றியும் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ்பிழையாத வண்ணம் சொல்றல்லவா. புத்தி மாறிட்டு சிவனை நினைக்கவே விடாது. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாய்கள் தொடங்கின. ஆத்தமான அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தடும் பேரினருங்கிறார். சொந்தக்காரன் சொல்லுவா, ஐயோ நல்லா தானடா இருந்த, என்னடா இப்படி ஆகிட்ட, நெத்தியில பட்ட கழுத்துல அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணணும் அப்படி சொல்லி டேஸ் போட்டாருக்கு தான் அந்த வார்த்தை சொல்லாம வழங்குதா. அப்படி சொல்லி என்ன செய்வாங்க? படிக்கிற வயசுல வேலை பார்க்குற வயசுல ஏன்டா இதெல்லாம் அப்படிங்கிற 90 வயசு மேலே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வயசு மேலே? 90 வயசு வரை கேரண்டி யார் தருது? சொல்லுங்க. கேரண்டி வாரல யார் தர? யோசிச்சு பாருங்க. இப்போ சிறுபிராயத்தில் எல்லாம் செய்யணும். மற்ற எல்லாமே செய்கிறாங்களவா. சாமி காரியத்தை மட்டும் பயந்துறா. சாமி கோயிலில் இருக்க குருவில் என்ன கல்யாணம் ஆகாதவரா? குழந்தை குட்டிலாம் இருக்கிறாங்க. எல்லாமே எல்லா இடத்துலையும் கல்யாணம் பண்ணாதான் அந்த சிவபெருமானை தொட்டு பூஜை பண்ணுற அந்த இதே வருது. சரிதானே? அப்போ கல்யாணம் பயந்துடுறாங்க. துறைவாச போயிடுவாங்க. சாமியாரா போய் அதெல்லாம் போக மாட்டார். சாமியே மங்கை பங்கரா இருக்காரு. மாதவர் சிவனா கூட்டம் கல்யாணம் ஆகாம இருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகிதான் தீரும் அவங்களுக்கு. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட தான் அவங்க சாமியை கும்பிடுவாங்க. எந்த சாமி இந்த மாதிரி கிடையாது. தன்னுடைய திருமேனியில சரிவாதி பெண்ணுக்கு கொடுத்த சாமி எந்த சாமி கிடையாது சிவனை தவிர. அந்த எல்லா உடம்பே பங்கு போட்டு கொடுத்தவர், கூறு போட்டு கொடுத்தவர் சாமி. எல்லாத்தையும் தலையை கேட்டால் கங்கா உட்காந்துக்கிட்டா, இது மண்டை உட்காந்துக்கிச்சு, பாம்பு வேற புஷு புஷு மேலே உட்காந்துக்கிச்சு. பெரிய காடு மாதிரி இருக்குது சாமியோட தலை. புரியுதா? இடுப்புல பாம்பு, கழுத்துல பாம்பு, காலில் பாம்பு. அவர் இடம் எங்கே இருக்கு? இடம் பக்கத்தில் அம்பாள் பாதி வாங்கிக்கிட்டா. ஒரு பக்கத்தில் கண்ணை போடுற கண்ணு அவருக்கு சொந்த கண்ணு கூட கிடையாது. யாரு? சாமி சொந்த கண்ணு கூட இல்லை. சொந்த கண்ணு மாதிரி அப்படி ஆகி போச்சு சாமியோட நிலைமை. இன்று அரைக்கண்ணரோ ஒற்றி ஊருடைய கோவேங்கிறாரு. இடப்பக்கம் பார்த்தா அம்பாளுக்கு 1.5 கண்ணு போயிடுது. அப்போ சாமிக்கு சரி பாதியாக 1.5 கண்ணு வரணும். சரிதானே? அப்பர் சாமி பார்க்குறாங்க, உனக்கு சொந்த கண்ணு இல்லை, இது கண்ணப்பர் வச்ச கண்ணு இது அப்படிங்கிறாரு. அப்பர் சாமி ஒட்டியூரில் பார்க்குறாரு. யார் வச்ச கண்ணு? கண்ணப்பர் சாமி வச்ச கண்ணு. அப்போ உனக்கு இன்னைக்கு சொந்தமாக இருக்க அரை கண்ணு தான். இத்தனையும் கொடுத்துட்டு இருக்கியப்பா, நீ எப்பேற்பட்ட ஆள். இந்த ஊரு கூட ஒத்திக்காதான் இருக்குது. இது ஒட்டியூர். ஒட்டியூரை சொல்கிறாரு. திருவொற்றியூருக்கு திருத்தலருக்கு திருநாகேஸ்வரம் சொல்கிறாரு, நல்ல ஊர், நான் நல்லா பார்த்தேன். ஒற்றியூர் மாதிரி ஒரு ஊர் கிடையாது. இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடாத, எது நல்ல விலை கொடுக்குறான்னு சொல்லி வித்துட்டு போயிடாதேங்கிறாரு. யாரை பார்த்து? சாமியை பார்த்து. திருவொற்றியூர் என்ற திருத்தலம் அத்துணை சிறப்புகள் நலங்களும் வளங்களும் நிறைந்து பெருகக்கூடிய சிறப்பு உடையதாக இருக்குது. இது திருவொற்றியூர் என்ற திருத்தலம். அந்த தலத்தை அப்பர் சாமி பார்த்து நயமாக பாடுறாரு. என்ன பாடுறாரு? நயமாக பாடுறாரு. வினயை பார்த்து சவுக்கடி கொடுக்கிறாரு. இன்னத்துக்கு வெளியில் வராரு. சாமியை கொண்டு வராரு. யாரு? படம்பக்கநாதன் பேர் அந்த சாமி பேர். ரொம்ப அற்புதமா ஆதிபுரி ஒற்றி கொண்டார் அப்படிங்கிற சாமி. அவரை தரிசனம் பண்ணிட்டு கரிசனத்தை பெற்று வெளியில் வரும்போது பார்க்குறாரு.
சி போடா அப்படிங்கிறாரு. நம்ம யாரும் நினைப்போம் என்ன சொன்னாரா? இல்லை வினையை பார்த்து உன்னால் பல்ல தான் கடிக்க முடியும், ஒன்று கிழிக்க முடியாது, போ வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன ஐயா அப்படி சொல்கிறே சாமி அப்படின்னு கேட்குறாரு. என் ஒற்றியூர் சாமி என் சிந்தையில் பிரியாமல் இருக்கிறான், என்ன ஒன்று பண்ண முடியாது, போயிட்டே இருங்கிறார். சவால் விடுறாரு. யா வினையை பார்த்து, வினை பயல்களே நீங்கள் பல்ல தான் நறுமுறுன்னு கடிக்க முடியுமே தவிர என் பக்கத்தில் நீங்கள் நெருங்க முடியாது. ஒற்றியூர் சிவபெருமான் என் சிந்தையிலே பிரியாது இருக்கின்றான். எப்படி பார்த்தீங்களா? அற்புதமாக பாடுறாரு. இன்னும் குற்றாலேஸ்வருக்கு போகிறவங்க கேட்குறாரு, அடியாரில் உன்னை கும்பிட்டே இருக்காங்களே, நீ எப்போ தருவ, செத்தப்புறம் தருவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்குற மாதிரி கேட்டுட்டு என்ன திரும்ப சொல்கிறாரு, நீ இருக்கிற கடலை வாரி வாரி அலைகள் மூலமாக கடல் வளங்களை கொண்டு சேர்க்குது, நீ கொடுக்க மாட்டியா, நீ கருணை கடலையா, நிச்சயம் கொடுப்பா அப்படிங்கிறார். யாரு? எப்பெல்லாம்